Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Shopsy, Flipkart ஆப்ல என்னென்ன பை பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். ஷாப்ஸிலலாம் வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் ரேஞ்சில் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸில் நீங்கள் லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா 2 பீசஸ் 5 பீசஸ் இந்த மாதிரி குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பீசஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் காமிக்கிறது நான் வந்து ஷாப்ஸியில் தான் பை பண்ணியிருந்தேன். அவங்க ஃப்ளிப்கார்ட்டோட அண்டரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் கவரில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து வேறு லெவல் சீரியஸாகவே இது வந்து 2 பீஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. 3 to 4 years அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் 2 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், 2 to 3 யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. நல்ல ஒரு கிளிட்டரில் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, குத்துற மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 150 என்னவோ தான். நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். 2 பீஸ் வாங்கணும், ஒரு பீஸோட ப்ரைஸ் தான் நான் சொல்லியிருக்கிறது. நல்ல ஒரு பர்பிள் கலரில் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இது நிறைய கலர் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட பேட்டர்னே எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணும்போது நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பிக்சரில் ஒரு மாதிரி இருக்கும், நேரில் சுத்தமாக நல்லாவே இருக்காது. இது பிக்சரை விட நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு ப்ராடக்ட். நான் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. வித் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு உங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக பை பண்ணலாம். நான் பார்க்கும்போது இந்த இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலரில் தான் வந்து இந்த ஆஃபரில் இருந்தது. முந்தா நேத்தோ நான் வந்து பார்க்கும்போது 2-3 கலர் வேரியண்ட்டில் இருந்தது. அதாவது க்ரீனு அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருந்தது. எல்லாத்த விட எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு க்ரஷ்டு மாதிரி ப்ளஸ் கிளிட்டர் எஃபெக்டோட ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வந்து மீஷோ ஷாப்பிங் ஹால், ஏஜியோ இது எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரும். ஸோ நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் வீடியோ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷாப்பிங் ஹால் எப்படி லோயஸ்ட் ப்ரைஸில் பை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எல்லாமே கலந்த ஒரு ஹால் வீடியோ தான். ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஆர்கனைசர் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நான் வந்து ஆர்டர் பண்ணுறத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்கில் வந்து ஸ்விட்ச் ஹோல்டர் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இதிலே வந்து நம்ம 3 ஃப்ளக் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து வாங்கணும்னு நினச்சேன். பட் என்னோடய ஃப்ளக்குக்கு இது வந்து செட் ஆகலை, கீழே விழுந்துடுது. ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ப்ரைஸ் வைஸ் வந்து இது ஓகே தான். என்னோடய ப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்து இது செட் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி கீழே விழுந்துடுது. ஸோ அது ஒன்று மட்டும்தான் எனக்கு இஷ்யூ. குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. தனித்தனியாக ஸ்விட்சும் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே. நான் வந்து வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு 2மே வந்து ஷாப்ஸியில் ஆர்டர் பண்ணது தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸி தான். இதோட ப்ரைஸ் ரொம்ப லோ, 75 அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்லிப்பர் தான். இது வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபேமஸாக இருந்தது. நயன்தாரா ஸ்லிப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஸ்பான்ச்சியாக நல்லாயிருக்கும். எனக்கு அப்பையிலேருந்தே இந்த ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது ஆஃபரில் இருக்கவும் நான் வந்து வாங்கிட்டேன். ஜஸ்ட்டு 75 நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இது வந்து 2 பீசஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பீசஸ் போட்டுட்டேன். நம்ம ஒரு ஸ்லிப்பரே 200 250 வாங்குறதுக்கு இது 2மே சேர்த்து நம்மளுக்கு 150 அந்த ரேஞ்சில் தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். சைடில் எதுவும் நாய்ஸ் லெவல் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாய்ஸியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து நீ மினிமம் குவான்டிட்டி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது வந்து நான் ஒரு சில பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். இதுக்கு நான் வந்து செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். ஏன்னா இது வந்து என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இது வந்து பெரிய ஒரு ஸ்டாப்லர் தான், அதுக்கு பின்னும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 600 ருப்பீஸு. நான் எல்லாமே வந்து அட்டாச்சும் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பின் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க.
பண்ணிக்கோங்க. இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸ் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி அந்தளவு தெரியல. பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வந்து பை பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் தனியாக செப்பரேட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோடய ரிவ்யூ வந்து செப்பரேட்டாக வரும். நானே ரிவ்யூ தெரியாமல் தான் வந்து ஓகே சர்ச் பண்ணி ஸ்டார் ரேட்டிங்லாம் பார்த்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸில் ரிசீவ் ஆகிருக்கு. இதுவுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பை பண்ணியிருந்தேன். இதுக்கும் வந்து மினிமம் லெவல் குவான்டிட்டி அதெல்லாம் கிடையாது. ஃப்ளிப்கார்ட் கிடையாது, ஷாப்ஸிலே தான் போய் செக் பண்ணேன். இதுக்கு ரிட்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ரிட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஷாப்ஸில் பார்க்குற ப்ராடக்ட்டே ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக காமிக்குது. இது வந்து நான் வந்து 174க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி 3 லேயரில் கார்னர் ஷெல்ஃப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கிச்சன் யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ப்ரைஸ் செக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷாப்ஸியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒரு ப்ராடக்ட் தான் ஆஃபரில் போடுவாங்க. நான் பார்க்குற ப்ரைஸ் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் எனக்கு வரல அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி வைங்க. டே பை டே வந்து ப்ரைஸ் மாறும், இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும். எப்போ லோயஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வேறு ஆஃபர் வந்து ஷாப்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு எதுவும் வாங்கணுன்னா அப்படி வாங்கிக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் ரேண்டமாக வந்து இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணுன்னுலாம் போக மாட்டேன். ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை வந்து பை பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரேர் தான், ரொம்ப யோசித்து தான் வாங்குவேன். எனக்குன்னு மட்டும் நான் இதை பை பண்ணுறது கிடையாது. இது வந்து கார்னர் ஷெல்ஃப் ரொம்ப நல்லா இருந்தது. பட் எட்ஜிலலாம் வந்து என்னமோ குத்துற மாதிரி இருந்தது. ஃபினிஷிங் அந்த சைடுலாம் வந்து சரியாக கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி. பட் குவாலிட்டி வைஸ் வெயிட் வைஸ்லாம் நல்லா தாங்கும். கார்னருக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். நான் வாங்கின ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்த 5 டப்பா மேலே வச்சுக்கலாம், கீழே வந்து ஒன்று அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கார்னரில் வச்சு அப்படின்றதுனால தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை இன்னைக்கு காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே. இந்த எட்ஜஸ் தான் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஃபினிஷிங் சரியில்லாமல் இருக்குது அந்த எட்ஜஸ் லைன் ஃபுல்லாகவே. ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி இந்த ப்ராடக்ட்டில் வந்து சூப்பர் குவாலிட்டி தான். இன்றைக்கி காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ப்ராடக்ட். இந்த மாதிரி ஹால் வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.